இங்கிலீஷில் யூனிட் 1ல் முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். சரியா? ஒரு பறவையோட முதலாக பறந்த அனுபவத்தை பற்றி இந்த பாடம். இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் யார் எழுதியிருக்கா? லியாம் ஓ ஃப்ளாஹர்த்தி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். இவர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு கதையாசிரியர். சரியா? சரி, நீ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஒவ்வொரு சென்டென்ஸும் அப்படியே நான் மீனிங் சொல்லிகிட்டே வரேன். அப்படி பார்த்துக்கோங்க. The young seagull was alone on his ledge. லெட்ஜ் அப்படின்னு இதுதான் பாறை விளிம்புன்னு சொல்லலாம், பாறை திட்டுன்னு சொல்லலாம். சரியா? ஒரு இளம் கடற்பறவை ஒரு பாறையின் திட்டிலே தனியாக இருக்குது. சரியா? ஒரு பாறையின் விளிம்பிலேயே தனியாக இருக்குது. சரியா? His two brothers, அந்த பறவையோட 2 சகோதரர்கள், and his sisters, ஒரு சகோதரியும், had already flown away the day before. 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் ஏற்கனவே பறந்து போயிட்டாங்க. சரியா? He had been afraid to fly. afraidனா பயம். He had been afraid to fly with them. அவர்களோட சேர்ந்து பறக்கிறதுக்கு இந்த சின்ன பறவைக்கு பயமாக இருக்கும். Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempt to flap his wings, he became afraid. இந்த இடத்துல சரியா, அவங்க 2 பேர் போயிட்டாங்க, 3 பேரும் போயிட்டாங்க. இந்த இடத்துல சரி அவங்க கூட போகிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, சரி முயற்சி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜு வரைக்கும் போகுது. சரியா? போயிட்டு என்ன பண்ணுது, சிறக விரிக்கலாம்னு நினைக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு போனேன்னா பயத்தில் என்ன பண்ணிடுது, சிறக விரிக்க மறந்துட்டு நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுது. சரியா? அடுத்து The great expanse of sea, பறந்து விரிந்த கடல், stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. அந்த பறந்து விரிந்த கடலை பார்த்த உடனே, ஐயோ இது ரொம்ப ஆழமாகவும் நீளமாகவும் அகன்று இருக்குது, இந்த ரெக்கையை வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது பறக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிது. சரியா? ஸோ he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. சரியா? நைட் எங்கே படுத்துருந்ததோ அதே இடத்துக்கு போயிடுது. சரியா? தலையை தொங்க போட்டுருக்கு, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுது. Even each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away. He failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. ஒரு சகோதரிகளா, இந்த இதோட ரெக்கையை விட சிறுசாக தான் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பறவையை அந்த விளிம்பில் வரைக்கும் ஓடி போய் ரெக்கையை விரித்து பறந்து போகிறாங்க. இதுக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லை, தைரியம் பத்தலை. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு தைரியம் பத்தலை. கரேஜ்னா தைரியம் பத்தலை. His father and mother came around calling to him shrilly. திட்டுறாங்க. சரியா? சத்தம் போட்டு என்ன பண்ணுறாங்க, shrillyனா சத்தம், loud voice அப்படின்னு அர்த்தம். ஸ்கால்டிங்னா திட்டுறாங்க. threatening to let him starve on his ledge. இதே இடத்துல இருந்து பட்டினி கிடந்து சாவு, பட்டினியாக கிட அப்படிங்கிறாங்க. சரியா? unless he flew away, பறக்கிற வரைக்கும் இங்கேயே பட்டினியாக கிட அப்படிங்கிறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் he could not move. அதோடைய வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு நம்மளால் இறந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணலை, அந்த இடத்த விட்டு நகரல. That was 24 hours ago. Since then nobody had come near him. 24 மணி நேரம் ஆயிடுச்சு, யாரும் இதெல்லாம் நடந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு, யாரும் இது பக்கத்தில் வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters. சரியா? ஒரு நாள் ஃபுல்லாக மேலே வந்துட்டு பார்த்துட்டே இருக்குது. அந்த தாயும் தந்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த பறவையோட தாய் தந்தையும் தன்னோட சகோதரிகளுக்கு எப்படி பறக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க. சரியா? அட்பினா என்ன பண்ணுறாங்க பாரு. வாட்ச் his parents, அது மேலே வந்து பார்த்துருக்குது. என்ன பண்ணாங்க அவங்க பேரண்ட்ஸ், என்ன பண்ணுறாங்க,
perfecting brothers and sisters, perfecting them in the art of flight. பறக்கும் கலையை சொல்லித்தராங்க. How to skim the waves and how to dive for the fish. சரியா, கடலில் மூழ்கி எப்படி மீனை பிடிக்கணும், சரியா, எப்படி பறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாராருக்கு? இந்த யங் ஸ்ரீகளோடைய சகோதரிகளுக்கு. In fact, seen his older brother catch his first herring and devour it standing on a rock while his parents circled around raising a proud cattle. தாய் பறவைகள் தாயர் அந்த எல்டர் பிரதர் முதல்ல ஒரு இரையை பிடிச்சு கிழித்து தன்னோட கூர்மையான அழகாக கிழித்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா அவங்க பேரண்ட்ஸ் பெருமையாக சத்தம் போட்டுருக்குறாங்க. இதை மேலேருந்து பார்த்துட்டு இருக்குது. சரியா, அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இதை பற்றி இதோட கோலத்தனத்தை நினச்சி சிரிச்சுட்டுக்கிறாங்க. பாரு, இன்னும் கூட இந்த பிறந்தவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க, பறந்து அது இறையை பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க, நீ எப்படி இன்னும் கோலையாகவே இருக்கியே அப்படின்னு சிரிச்சுட்டுருக்குறாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried fish of mackerel's tail. நீ என்ன பண்ணுறாங்க, அந்த பறவை அந்த விளிம்பில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் சூரிய வெளிச்சம் பட்டுது. சரியா, இது ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுது. சரியா, ரொம்ப வெப்பமடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுது. ஏன்னா அது ஒரு நாளாக இந்த நைட்லேருந்து என்ன பண்ணல, இறை இல்லை. சரியா, மேலே போய் பார்த்தோன்னா அவருடைய மேக்கரல் மீனோடைய வால் கிடைக்குது, அதை எடுத்து சாப்பிட்டு போகுது. At the far end of his ledge now there was not a single scrap of food left. சரியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது அந்த உணவும் கூட அதுக்கு கிடைக்கல. சரியா, he had searched every inch, rooting among his rough dirt caked straw nest. Where he and his brothers and sisters had been hatched. சரியா, எங்கே பொறிச்சு இப்போ இது முட்டையை பொறிச்சு எங்கே வாழ்ந்துருந்தோ அந்த இடத்துல தேடி பார்க்குது, கிடைக்கல. ஈவன் நாட் அட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஸ்டல், அதோட முட்டை ஓட்டெல்லாம் சாப்பிடுது. சரி, அந்த முட்டை ஓடு சாப்பிட்றது அதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாரு. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். தன்னுடைய ஒரு பகுதியே சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அதோட முட்டை சாப்பிட்றனால அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணுது. அண்ட் தென் trotted back and forth from one end of the ledge to other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. தன்னோட தாய் தந்தையரை எப்படியாச்சும் போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. சரியா, முன்னும் பின்ன அலைஞ்சிட்ருக்கு. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம், சரி, அதோட இரு பக்கங்கள் இந்த ledge ended in a sheer fall of precipice with a sea beneath, and between him and his parents there was a deep white crack. சரியா, தன்னோட பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கும் இதோட இடத்துக்கும் நடுவில் பார்த்தோன்னா ஒரு விரிவான ஆழமான இடம் இருக்குது. சரியா, கடல் பரப்பு விரிந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. Surely he could reach them without flying if he could move northwards. நார்த் சைடாக மூவ் பண்ணால் அதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு பார்க்குறது. He stepped slowly out to the brink of the ledge, and standing on one leg with other leg hidden under his wings, he closed one eye then the other and pretended to falling asleep. pretendedனா நடிக்குது. சரியா, என்ன நடிக்குது, அது முன்னாடி அந்த விளிம்போட ஓரத்துக்கே போய் பாறையோட விளிம்புக்கே போய் ஒரு லெக்கை தூக்கிக்கிட்டு ஒரு லெக்கை தன்னுடைய சிறகால மறைச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு மயக்கம் போடுற மாதிரி நடிக்குது. சரியா, அப்போ வச்சு தன்னுடைய பேரண்ட்ஸ் இறக்கப்பட்டு ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுப்பாங்களா சாப்பிட்றதுக்குன்னு பார்க்குது. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். சரியா, ஆனால் அவங்க இதை கண்டுக்கல. He saw his two brothers and his sisters lying on the plateau dozing with their heads sunk into their necks. His father was preening க்ளீன் பண்ணிட்டு இருக்குது, அதோட ரெக்கையை க்ளீன் பண்ணிட்டு இருக்குது தன்னுடைய அழகால். ஒன்லி his mother was looking at him. சரியா, அவங்க எங்கே வேலையை பார்த்துருக்குறாங்க, அவங்க அம்மா மட்டும் இது என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கு. She was standing on a little high hump of the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that laid at her feet and then scraped each side of her beak on the rock. சரியா, தன்னோட அழகை எடுத்து தன்னை பாறையில் வச்சு கூர் பண்ணிகிட்டு இருக்குது.
The sight of the food maddened him. அவங்க சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு ரொம்ப என்ன இருக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. How he looked to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. சரியா, அவங்க சாப்பிட்றத பார்த்து இது கொஞ்சமாக சத்தம் போடுது. அதுக்கு அவங்க மதர் பாரு, his mother cackled too and looked at him. அதுதான் இது சத்தம் போட்டதுக்கு அது திருப்பி ரிப்ளை அவர் சத்தம் போட்டுட்டு அடுத்தது பாரு. But he kept calling plaintively and after a minute he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. சரியா, தொடர்ச்சியாக அது கத்திக்கிட்டே இருந்ததுனால எங்கள் அம்மா என்ன பண்ணுது, ஒரு மீனை எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் மீனை எடுத்துக்கிட்டு அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. சரியா, he leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as he flew across. சரியா, எங்கள் அம்மா வரும்போது சரி அப்படியே பிடிச்சிக்கலாம், அந்த மீனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்குது. But when she was just opposite to him, abreast of ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. Yeah, இந்த பிக்சரில் இருக்குது பாரு. எங்கள் அம்மா தாய் பறவை என்ன பண்ணுது, தாய் பறவை மீன் எடுத்துக்கிட்டு வருது. இது எட்ஜுக்கே வந்துருச்சு, இந்த மீனை பிடிக்கணும், சாப்பிடணும், பசியால் இருக்குது, அதனால் சாப்பிட்றதுக்காக அந்த மீனை பிடிக்கணும்னு வருது. சரியா, ஆனால் ரொம்ப பக்கமாக நெருங்கிருச்சு. சரியா, பிடிக்கலாம் அப்படின்னு இருக்குது. But he waited a moment in surprise, wondering why she did not come nearer. சரியா, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, ஏன் பக்கம் வரல அப்படின்னு பண்ணுது. And then maddened by hunger, he dived at the fish. சரியா, பசியால் என்ன பண்ணுது, பசியால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆனது, எப்படியாச்சும் இதை பிடிக்கணும், சாப்பிட்டாகணும், தன்னை வாழ்க்கையை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றிக்கணுன்ற என்ன பண்ணுது, பறக்குது. சரியா, பழமொழி கூட இருக்குது, பசி வந்தால் 10 பறந்து போகும், அந்த பயம் போயிடுச்சது. சரியா, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into a space. His mother was swooped upwards as he paused beneath her. He heard the swish of her wings. சரியா, இந்த பசியால் அந்த இறையை பிடிக்கிறதுக்காக பறந்தது, அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணுது, கத்திக்குது. சரியா, இது இப்போ உணருது, எப்படியோ நம்ம வேறு சிறகை விரைச்சி என்ன பண்ண ஆரம்பித்தோம், பறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்குது. Then a monstrous terror seized him and his jaws stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt her wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. Yeah, he uttered a joyful scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. சரியா, then he saw his 2 brothers and sisters flying around him, soaring and diving. வரதை பார்த்துட்டு அவங்க சகோதரரும் சகோதரிகளும் அவங்க கூட சேர்ந்து பறக்கிறாங்க, டைவ் அடிக்கிறாங்க. Then he had completely forgot that he had not always been able to fly and commenced to dive and shore, shrieking and shrilling. சரியா, கத்திக்கிட்டே என்ன பண்ணுது, நம்ம வரைக்கும் பறக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், அதை சுத்தமாக மறந்துட்டு இப்போ அது நல்லா பறந்துட்டு இருக்குது சகோதரிகளுக்கு சேர்ந்து. He dropped his legs to stand on the green sea. சரியா, காலை ஊனலாம் அப்படின்னு பார்க்குது. His legs sank into it. சரியா, he screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. He dropped his legs into it. தன்னோட கடலில் தன்னை காலை ஊனலாம் அப்படின்னு நினைக்குது, பயத்துடன் கூச்சலிட்டவரை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுது, he dropped his legs to stand on the green. கடலில் நினைக்குது, ஆனால் தண்ணியில் அது மூழ்குது. சரியா, பயத்துடன் கூச்சலிட்டவரை சிறகடித்து மேலே எழ ஆரம்பிக்குது. His legs sank into it. அப்படின்னா மூழ்கிருச்சு, கால் மூழ்கிடுச்சு. He screamed with fright and attempted to rise again. சரியா, பயத்தினால் கூச்சலிட்டுட்டு என்ன பண்ணுறது, மீண்டும் பறக்க ட்ரை பண்ணுது. flap his wings, but he was tired. சரியா, சாப்பிடாமல் இருந்ததுனால சரியா
டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர். சாப்பிடாம இருந்ததுனால அதால் இந்த முயற்சியை செய்ய முடியல. ஹி குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். இப்போ தான் அந்த பறக்க ஆரம்பிச்சிருக்குது. புது பழக்கத்தினால அதால் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. His feet sank into the green sea and then belly touched it and he sank no further. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சமாக ட்ரை பண்ணி மேலே வருது. அதுக்கப்புறம் he sank no further அப்படின்னு என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் அது மூழ்கலை. சரியா? அது மேலே நிற்க கற்றுக்குச்சு. இதில் அதில் மிதக்க கற்றுக்குச்சு. He was floating on it and around him his family was screaming, praising him and their beaks were offering him scraps of dogfish. இப்படி பறக்க கற்றுதுனால அவனுடைய ஃபேமிலியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே கூச்சல் இட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த அழகனால என்ன பண்ணுது, அதுக்கு பசியான இருக்கிற அந்த இளம் சீகளுக்கு மீன் கொடுக்குறாங்க. சரியா? he had made his first flight. இப்படி தான் பசியால் அது என்ன பண்ணுது, பயத்தை, பசி வந்தால் பத்தும் பறந்து போகுன்ற மாதிரி பசி வந்ததுனால அதோட பயத்தை பறந்துட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. he had made his first flight. பசி வந்ததுனால அது என்ன பண்ணுது, நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட், முதல் நடந்த அனுபவம், பறந்த அனுபவத்தை சொல்லுது. சரியா?